திருச்செந்தூர்ல அண்ணன் சீமான் அவர்கள் கல்லு குடிச்சிருக்காரு. தடையில் மீறி பார்த்தனாக்கா மருத்துவமனை ஏறி நானே பார்த்தனாக்கா கல் இறக்குறேன்னு பார்த்தனா மருத்துவமனை ஏறி இருக்காரு இல்லையா? சோ இது எதனால பண்ணாரு? என்ன காரணம்? அது வந்து என்னன்னா அங்க இருக்கிற இந்த பனைமரம் ஏறி கல் இறக்குற தொழிலாளிகளுக்காக அது இது பண்ணுது. அது ஒரு பெரிய இஷ்யூவாவே நீண்ட காலமாவே நடந்துகிட்டு இருக்குது. அரசு வந்து அதை தடை செய்திருக்கிறதுனால அதை வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா கல் இவர் ஏறி இறக்குறதுக்கே ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் சட்டப்படி. ஆனா அதெல்லாம் இல்லாம இப்ப அப்படியே அவரை விட்டு வச்சிருக்காங்கனாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா கோமாளித்தனமான விஷயங்களுக்காக எதுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கூட நினைக்கிறேன். ஒருவேளை கைது பண்ணாக்கா வளர்ந்துருவாரு சீமானன்றதுனால இனிமேல் அவர் வளரவே முடியாது. ஏன்னா நம்பிக்கையற்ற ஒரு அரசியல்வாதியில சீமானம் இப்ப சேர்ந்தாச்சு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அவர் மேல எந்த நம்பிக்கையுமே இல்லாத போயிடுது. சமூகத்தின் மீது அக்கறையற்றவர்கள் அவரும் ஒருத்தர். ஏன்னா அவரு சொல்கின்றது ஒண்ணு, செய்கின்றது ஒண்ணு. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளை காலையில ஒண்ணு பேசுவாரு, நாளன்னைக்கு வேற பேசுவாரு. இப்ப அவரு பேசுறதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு. ஏன்னா எச் ராஜா வந்து கூட முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அவனெல்லாம் அவன் பேசுறதுக்காக யாரும் கோச்சிக்க வேணாம். அவன் தான் பேசணும். அவன் பாடுறான் இங்க வந்து தீய சக்திகள் தமிழ்நாட்டை ஆளுதுன்றான். இவனுக்கு என்ன மரியாதை தரணும்? அந்த தீய சக்திகள் யாரு என்று நினைக்கிறீங்க? அவன் சொல்றது வந்து விடுதலை சிறுத்தைகள், திமுக, திராவிடர் கழகம் இது போல கட்சிகளை சொல்றாரு. சிங்கிள் சீட்டு ஜெயிக்க முடியாதவங்களாம் இதை பத்தி பேசலாமா? கரெக்ட் தான், பேசலாமா? அதனால சீமான் கூட அவங்க சைடு அப்படியே போறாரு. ஏற்கனவே சீமானை பத்தி அரசல் புரசலான பேச்சுகள் உண்டு. இது போல ஏன் தனித்து நிக்கிறாருன்னா தனித்து நின்று ஜெயிக்க கூடாதுன்றதுக்காகவே நிக்கிறாரு. ஓகே, அவர் தனித்து நிக்கிறாரு, அவர் பணம் வருது, அது அப்புறப்பட்ட விஷயம். அவங்களுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் நிக்கிறாங்க இல்லையா? அவங்க தொடர்ந்து தோல்வி மட்டுமே சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடாதா? வெறுப்பு வந்தாக்கா ஒரு நீ போயிட அடுத்தவன் வரான்ல என் பேச்ச கேட்டு, பேச்சாற்றல் மிக்கவன்ல, நான் ஒரு கூட்டம் பேசினா ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்களா, அதுல இருந்து 10 பேர் வரான்ல, வர 10 பேரை நாங்க பாட்டியா நாமம் போடுவோம்ல. ஓகே, ஒருவேளை நாம் தமிழ் கட்சியில எதுக்கு வந்து சேரணும் மக்கள்? என்ன காரணம்? இல்ல மக்கள் கிட்ட வந்து அதிருப்தி அங்கெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து மக்கள் ஏதோ ஒரு இதோ பிடிச்சுக்கணும்னு. அப்ப சீமா வந்து ஒரு விகரசா பேசுறோம். என்ன பொறுத்தவரை சீமா அதிமுக வேணா திமுக வேணா மாற்றம் கட்சி மாற்று வேணுன்றவங்க எங்க போவான்? சீமான் போன்ற விஜய் போன்ற ஆட்கள் கிட்டதான் போவாங்க. அவர்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல. அவங்களுக்கு எந்த விதமான இது இல்ல, ஒன்னும் இல்ல. அவர்கள் ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பணம் இருக்குது, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே கட்சி. மத்தபடி அவங்களுக்கு அது ஒன்னும் இது இல்ல. ஓகே, சீமானவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசா இருக்கட்டும் இல்ல பாஜக அரசா இருக்கட்டும் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் கைது பண்ண மாட்டாங்க? என்ன காரணம்? என்னத்துக்கு கைது பண்ணனா? சும்மா இதுக்கு கைது பண்ணா? அவர் என்ன 15 பேர் இட்டு வந்து சும்மா இது பண்ணாக்கா அதெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு அரசுக்கு டைம் வேஸ்ட். அவர் நிறைய பொய் சொல்றாரு, அதுல இதுவும் ஒரு பொய்ன்னு விட்டு போயிடுறாங்க. ஒருவேளை கைது பண்ணா அவர் வளர்ந்துருவாரு, கைது பண்ண வளர்றதுக்கு மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இல்ல, வளர்றதுக்கான சாத்தியக்கூறு என்ன பொறுத்தவரையிலும் இல்ல. என்று அவர் பெரியார் மேல கை வச்சாரோ அன்றோட அவர் கதை முடிஞ்சிடுது. தமிழ்நாட்டுல பெரியாரை விட்டு அரசியல் செய்யணும்னா லூசுங்க மட்டும்தான் செய்ய முடியும்.